ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அந்த நோயற்ற வாழ்க்கை வாழறதுக்கு முதல் விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. நம்ம உணவு முறைகளில் மாற்றம் செஞ்சாலே நம்ம வந்துட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அந்த மாதிரி உணவு முறையில் என்னதான் நம்ம மாற்றம் செஞ்சாலும் நமக்கு வந்துட்டு நஞ்சில்லா காய்கறிகள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாயிடுச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான காய்கறிகளை வந்துட்டு நம்ம மாடியில் நம்மளே சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது தாங்க ரொம்பவே சரியான விஷயம். இப்போது நமக்கு தேவையான காய்கறிகளில் முதல்ல போய்ட்டு நம்ம மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாமிக்கு தேவையான சில பூக்களை நம்ம முதல்ல பறிச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பன்னீர் ரோஸ் பூத்து இருந்துச்சு. பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூத்துட்ருக்கோம். அதனால் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு பன்னீர் ரோஸ் செடி கண்டிப்பாக வைங்க. செம்பருத்தி 2 பூத்து இருந்துச்சு. அந்த செம்பருத்தி செடி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் தேனீக்கள் இருந்துச்சு. நம்ம காய்கறி வளர்க்குறோம், அதுக்கு வந்துட்டு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா தேனீக்கள் தான். தேனீக்கள் வந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு காய்கறியே வந்துட்டு உருவாக்கும். அதனால் காய்கறிகள் தோட்டத்தில் எப்பயுமே 2-3 பூச்செடி வச்சுருந்தீங்கனாக்க தான் தேனீக்கள் வரும். நம்ம இப்போ பூ பறிச்சிக்கலாம். 2 செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு. ஒரு 3 பன்னீர் ரோஸ் வந்துட்டு பூத்து இருந்தது. அதை நம்ம பறித்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கனாக்கா எனக்கு பாரிஜாத பூவும் பூத்திருந்தது. அந்த பூவையும் நம்ம கூடவே பார்த்திங்கனாக்கா ஒரு 4 நித்திய மல்லி பூவும் பூத்திருந்தது. அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சீசன் அடங்கிடுச்சு. நான் எல்லாத்தையும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். தை மாதம்லாம் பார்த்தோம்னாக்கா நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம காய்கறிகள் பறிச்சிடலாம். காய்கறிகளும் பார்த்திங்கன்னா அறுவடை இது இந்த கத்திரிக்காய் செடி வந்துட்டு இப்போ ஒரு 10 முறைக்கு மேலே அறுவடை கொடுத்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணி விடணும். சரி, கொஞ்சம் பூ இருக்குது அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது. அந்த 2த்தையும் நம்ம பறிச்சிக்கலாம். இப்போது நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் 2 முள்ளங்கி தான் போட்டிருந்தேன். ஒரு முள்ளங்கி நம்ம பறித்து சமைச்சிட்டோம். இது 2வது முள்ளங்கி. இதையும் நம்ம பறிச்சிக்கலாம். இது நல்லா விளைஞ்சி வந்துடுச்சு. இந்த முள்ளங்கியை பார்த்திங்கன்னா நம்ம கீரையையும் வீணாக்கக்கூடாதுங்க. இந்த கீரையும் வச்சு நம்ம கூட்டு பண்ணிடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு நம்ம கீரையை அடுத்த நாள் கூட்டு வச்சுக்கலாம். அதனால் கீரையோட பறித்து எடுத்துக்கோங்க. அந்த கீரையை கிள்ளி கீழே போட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்காட் பழுத்து இருந்துச்சு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லார் வீட்லேயும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செடி தாங்க. உங்களுக்கு வருஷம் முழுக்க காய் காய்ச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். எப்பயுமே இந்த செடியில் பழம் பழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ரஞ்சன் இதை எப்பயுமே பறித்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். டேஸ்ட் வைஸும் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இது நம்ம தோலெல்லாம் உரிக்கவே தேவையில்லை. காய்ச்சிட்டே இருக்கும். அடுத்தது பிஞ்சு வச்சுட்டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பழுத்து முடிச்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிற கிளையெல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு சின்ன செடி தான் இது, ரொம்ப பெரிய செடி கூட கிடையாது. என்னோட கையில் 2 நீள அளவு தான் இருக்கும். அந்த செடியிலே பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க எனக்கு காய் காய்ச்சிட்டே தாங்க இருக்கும். இப்போ நம்ம தேவையான காய்கள் மட்டும் பறிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது. நாளைக்கு தேவை அப்படின்றத நாளைக்கு பறிச்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு 4-5 காய் மட்டும் பறிச்சிக்கலாம். பாருங்கள், இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம தோலை உரித்து சாப்பிடவே தேவையில்லை. கமலா ஆரஞ்சு போல் இருக்கும். நம்ம தோலோடு கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு 6 காய் மட்டும் பறித்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரஞ்சன் தக்காளியை பார்த்திங்கனாக்கா பிஞ்சிலே பறித்து கீழே போட்டான். சரி, நம்ம பருப்பு மசியல் செய்யும்போது அதை போட்டுக்கலாம், வீணாக்க வேண்டாம்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காய் ஒரு 4 பாவக்காய் இருக்குங்க. பாவக்காய் நேற்று கொஞ்சம் பறிச்சிருந்தேன். பாவக்காய் செடியும் பார்த்திங்கன்னா அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு புது செடி போடுற அளவில் தான் இப்போ இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய காய் காய்ச்சி இந்த மாதிரி பழுத்து கீழே கொட்டிடுது. பிஞ்சு நிறைய வைக்குது, ஆனால் பழுத்து கொட்டுது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் இந்த செடியை எடுத்துகிட்டு நம்ம வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள், அந்த கொண்டு போய் அதை பிளேட்டில் வச்சுட்டு வரதுங்காட்டி ரஞ்சன் அதுலேருந்து பாருங்கள் பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கும்காட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துவையலுக்கு கொஞ்சம் புதினா இப்போ அது பறிச்சிக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா நான் 2 தொட்டியில் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசியோடு வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா தண்டர் லில்லி கூட வச்சுருக்கேன். 2த்துலேயும் கலந்தாப்பில் வளர்ந்துருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கலாம். புதினா கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வல்லாரக்கீரையையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த வல்லாரக்கீரையும் புதினாவையும் துவையல் அரைச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. அதனால் நம்ம வல்லாரக்கீரையையும் பறித்து எடுத்துக்கலாம்.
இந்த வல்லாரக்கீரையை பற்றி நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு தண்டு வச்சோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி படர்ந்து வளர்ந்துடும். நான் வந்துட்டு 10 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு நான் வல்லாரக்கீரை பறிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை பறிச்சிருக்கு பாருங்கள். இந்த வல்லாரக்கீரையையும் புதினாவையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துட்டு துவையல் அரைச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பறித்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் புதினாவையும் வல்லாரையும் தனித்தனியாக நம்ம அரைக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு கிள்ளி ஒன்றா வச்சு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ குண்டு மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் காய்ச்சிருந்தது. அது வந்துட்டு நம்ம ஊருக்கு போனதுனால சரியாக பராமரிக்கலாம் அப்படின்றதுனால செடி வாடி போயிருந்தது. இப்போ தான் வளருது. அதில் கொஞ்சம் மிளகாய் இருந்தது, அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டை துவையலுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற உருட்டு பிரண்டை வந்து நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம். நான் நிறைய வாட்டி வந்துட்டு தட்டை பிரண்டை வந்து துவையல் அரைச்சி காமிச்சிருக்கேன். ஆனால் தட்டை பிரண்டையை விட வந்துட்டு உருட்டு பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட மாட்றாங்க, அவங்களுக்கு பசிக்கல அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பிரண்டை துவையல் அரைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் சளி பிடிக்கிற சீசன் அப்படின்றதுனால ஓக்காளிச்சிட்டு வாமிட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி துவையெல்லாம் அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு நல்லா பசி எடுக்கும், நிறைய சாப்பிடவும் செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பிரண்டை துவையலும் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பழம் ஒன்று, மாதுளை பழம் ஒன்று பழுத்துட்டு இருந்துச்சு, அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை, புதினா துவையல், அது மட்டும் இல்லாமல் பிரண்டை துவையலும் அரைக்க போகிறோம். கதம்ப சாம்பாரும் தான் வைக்க போகிறோம். இது 3த்துக்கும் தேவையான காய்கறிகளை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 கத்திரிக்காய், 1 முள்ளங்கி தான் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு 2-3 கேரட்டு போட்டு நம்ம சமைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. பாவக்காய் வந்துட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறது கிடையாது. எப்பயுமே வெள்ளிக்கிழமையானால் நீங்கள் வந்துட்டு கசப்பான பொருட்கள் எதுவும் செய்யாதீங்க. அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2-3 பாவக்காய் நான் பறித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நம்ம நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் எதனா குழம்பு வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதுளம்பழம் எப்படி பழுத்து இருக்குது பாருங்கள். இது செடியிலே பார்த்து நல்லா கனிஞ்சு போயிருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை, அது நல்லா பழுத்து வந்துருச்சு. அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 2-3 பிஞ்சு இருக்குது, அதை நம்ம இன்னொரு நாள் பறிச்சிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி தேவையான காய்கறிகளை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம முள்ளங்கியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல சாம்பார் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சந்தலையும் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும். பாரு, இப்போது நம்ம எல்லா காய்கறிகளும் வச்சு எப்படி சாம்பார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காய்கறி இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி அவ்வளோ வாசம் வருங்க. முள்ளங்கி மட்டும் இல்லை, அந்த புதினா பறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கூட அவ்வளோ சூப்பரான வாசம் வரும். நான் இப்போ இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை விட பிஞ்சாவோ ஃப்ரெஷ்ஷாவோ பார்த்திங்கன்னா மருந்து போடாமல் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து நோயற்ற வாழ்க்கை வாழறதுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணலன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். செடிங்களுக்கு, பூச்செடிங்களுக்கு கூட நம்ம வந்து செயற்கை உரத்தை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் வந்து காய்கறி செடிக்கு நான் எப்பயுமே வந்துட்டு செயற்கை உரத்தை வந்து பயன்படுத்த மாட்டேன். இப்போது நம்ம சாம்பார் பார்த்திங்கனாக்கா நான் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு கடுகு போட்டு, உளுத்தம்பருப்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிற சில காய்கறிகளையும் சேர்த்து எல்லா காய்கறிகளையும் போட்டு அந்த காய்களுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம இதில் வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. நான் இதில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணல, ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய மிளகாத்தூள்லேயே வந்துட்டு நான் பெருங்காயம் ஆட் பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான பெருங்காயத்தை போடலை. பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு பருப்பு தண்ணி ஊற்றணும், முன்னாடியே ஊற்றிடாதீங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான வாசமான சாம்பார் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ பிரண்டை துவையலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. பிரண்டையை வந்துட்டு நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணாலும் சரி கையில் எண்ணெய் வந்துட்டு தடவிக்கங்க, இல்லைன்னா நம்ம கையை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். நான் அவ்வளோ பிரண்டையை வந்து உரிச்சதில் பார்த்திங்கன்னா எனக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4-5 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது வந்து கை அரிக்கும், அப்புறம் வாயும் நம்மன்னு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் போடும்போது பச்சை கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி கலர் மாறி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கலர்
ஆறுனதுக்கப்புறம் நம்ம பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 50 சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உரித்து வச்சுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த பிரண்டை துவையலுக்கே நமக்கு வந்து சூப்பரான வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையானப்பில் வரமிளகாய் போட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த மீதம் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலே பார்த்திங்கனாக்கா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பார்த்திங்கன்னா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், இந்த பருப்பு கூடவே இந்த தேங்காய் வந்து கடைசியாக போடுங்க. பருப்பு நல்லா வதங்கி வரணும். ஏன்னா தேங்காவை நம்ம நிறைய வதக்க தேவை கிடையாது. இந்த தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான பிரண்டை துவையல் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு இட்லி, தோசை அப்படி இல்லை சாதத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. அதே போல் இப்போ நம்ம வல்லார புதினா துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னும் பார்த்துடலாம். இதுக்கும் அதே சேம் தாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் வல்லாரக்கீரையும் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எப்பயுமே துவையல் சட்னி வந்து அரைக்கும் போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுடணும். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம போடக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசமும் சரி, டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் இது அவ்வளோ நல்லது. இப்போது நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சாப்பாடு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஆரோக்கியமாக வாழ்வாங்க. சளிகிளி எதுவுமே பிடிக்காமல் நம்ம வந்துட்டு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா அது நம்ம கையில் தாங்க இருக்குது. எப்போயாவது ஒரு முறை நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கீரை வகைகள், காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்பவே முக்கியங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், எங்கள் வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா தனி வீடு இல்லை, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப பெரிய இடத்துலலாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த காய்கறிகளை விளைவிக்கல. ஒரு 20 தொட்டி தான் வச்சுருப்பேன். அதுலேயும் எனக்கு என்னெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த தொட்டியிலே தான் வளர்த்து வச்சுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஆரோக்கியம் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு மாறுதல் காட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ நான் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருகும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.